ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வியனாவில் ஆஸ்ட்ரியா அவரோட கேபிட்டல் சிட்டி. ஸோ அங்கே ஒன் டே எனக்கு இருந்தப்போ நான் என்னெல்லாம் பண்ணேன், ஸோ இங்கே டூர் பண்ணுறதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக நான் பார்த்த இடம் பிரட்டர் பார்க். இது வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். நான் ஃபஸ்ட்டு போகும்போது இது ஒரு லண்டன் ஐ மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு வீல் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து எம்ஜிஎம் மாதிரி ஒரு பெரிய தீம் பார்க். இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே எம்ஜிஎம்மை விட பயங்கரமான வீலு சிறான ஹைட்டில் போயிட்டு கீழே டம்முன்னு குதிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்க்கறதுக்கே பயமாக தான் இருந்தது. ஸோ இந்த வீல் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் 12 பேர் லண்டன் ஐ கான்செப்டே தான். ஸோ 10லேருந்து 15 பேருக்கு இருக்குது இந்த பாக்ஸ்குள்ளார இருக்க முடியும். அண்ட் இது எம்ஜிஎம்மில் தண்ணியிலலாம் வேகமாக வந்து இறங்கும்ல, அந்த மாதிரி. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த வீலும் சுற்றுது, அந்த உட்காந்துட்ருக்குறாங்கள அந்த இடமே அதுவும் சுற்றுது. ப்ளஸ் வந்து தண்ணிக்குள்ளார போகும்போது கொஞ்சம் ஃபுல்லாகவே இது ஃபவுண்டெயின் மாதிரி வச்சுருக்காங்க. இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது. ஸோ இது நல்லா இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப பெருசு, இந்த பார்க்கு பயங்கரம் பெருசு. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு €7 €8 இருந்தது. இந்த ஊர் ப்ரைஸ்க்கு ஓகே. கம்பேர் டு எம்ஜிஎம்னால் வந்து இது கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான இடம். எல்லாமே இந்த இந்த கார் டேஷிங் கார்ஸ் எல்லாமே கூட இருந்துச்சு. குழந்தைங்க இதெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். இந்த குயின்ஸ்லேண்டு எம்ஜிஎம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகிற எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப நிறைய இருக்குது. நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் தான் நான் ஃப்ரீம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா 2 பேர் படுத்த மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது. இது சரியான ஸ்பீடில் அப்படியே லேண்ட் ஆகுது. ஸோ நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி. இந்த மாதிரியான அட்வென்ச்சரஸ் திங்ஸ் பிடிக்கிறவங்க மட்டும் இங்கே போனால் ஓகே. மற்றவங்களுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. இட்ஸ் டோட்டலி யூஸ்லெஸ். இது ஒரு ஸ்னோ பார்க் மாதிரி நம்ம பிஜிபி ஸ்னோ கிங்டம் இருந்துச்சுல, அந்த மாதிரி தனியாக ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். இதில் ரொம்ப 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 நிறையா இருந்தது. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அவ்வளோத்தையும் நான் வீடியோவில் போட்டால் இது எப்படியோ 20 மினிட்ஸ் மேலே போயிருக்கேன் இந்த வீடியோ. அதனால் நான் இதை இங்கேயே நிறுத்திக்கிட்டேன். அண்ட் ஃபைனலி இதில் வந்து ஒரு தியேட்டர் கான்சர்ட்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஸோ லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் ஆப்ஷன். இதுவும் வந்து வியனா ஸ்டேட் ஓபேரா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் கான்சர்ட்ஸ் தான் நடந்துகிட்டு இருந்தது. நான் போனப்போ டிக்கெட்லாம் இருந்தது. எனக்கு பெருசாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஜஸ்ட் இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ தேர்ட் ஆன் த லிஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலஸ். இது நான் போனப்போ ரொம்ப வெயில், அவ்வளோ தூரம் நடந்து தான் போனேன். அண்ட் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த சென்டர் ஆஃப் த பில்டிங், அந்த ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. அண்ட் இது ரொம்ப மேசிவ், இது ரொம்ப பெருசு. ஏன்னா இது உங்களுக்கு இது 360 டிகிரி வியூ காட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த 2 இது இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கம் திரும்புது. பேலஸ்குள்ளே நிறைய வண்டி எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஹார்ஸ் ரைட் கூட இருந்துச்சு. இந்த மேலே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே வந்து நம்ம விசிட் பண்ண முடியும். இதோட டிக்கெட் வந்து ஒரு €30 கிட்ட இருந்தது. இந்த ஒரே ஒரு அட்ராக்ஷனுக்காக வந்து டிக்கெட் எடுத்து போகிறதுன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் இது ஒரு 4-5 அட்ராக்ஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி கம்பைன்ட் டிக்கெட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எடுத்தால் ஒரு 1 டே ஃபுல் டே இதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே. இதுதான் அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைட் இருந்தது. இந்த சைடு உள்ளாரே அவ்வளோ இடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு போன இடம் இந்த ஸ்டீஃபன்ஸ் கேத்தீட்ரல். இது ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் இறங்கின உடனே ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. ரொம்ப தூரம் கூட இல்லை. இது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது.
அண்ட் இது மாதிரி தான், இதுக்கும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கணுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் சர்ச் மட்டும் வெளில இருந்து பார்க்குறதுக்கு, சர்ச்சுக்குள்ளார போகிறதுக்கெல்லாம் ஃப்ரீ தான். அது மோஸ்ட்லி ரொம்ப நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் காசு வாங்குறாங்க. இது சர்ச்சுக்குள்ளார நான் ஃப்ரீயாக தான் போனேன். அந்த டைமில் கூட ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ ப்ரேயர்ஸ் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. பில்டிங்லாம் ரொம்ப ஹை சீலிங்ஸ், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏற்கனவே நான் பார்த்த கேத்தீட்ரல்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு இது. இது வந்து அந்த பேக் சைடு, இது எக்ஸிட் ஆகிற இடம், உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது வர இடம். நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து ஹாஃபர்க். இது வந்து ஒரு பேலஸ் தான். இந்த பேலஸ் வந்து 13th centuryயில் கட்டினது. இது கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பிரசிடென்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியாவோட ஒர்க் பிளேஸாகவும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் இந்த லிஸ்ட் இது வந்து நேஷ் மார்க்கெட். இது ஒரு 100+ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற இடம். இது ரொம்ப கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தது, பட் ஃபுட்டு நல்லா இருந்தது. நான் இங்கே ஒரு சைனீஸ் ஃபுட் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் எனக்கு கேட்டால். நம்ம ஓஎம்எல் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. கொரியன் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம், என்ன வேணாலும் இங்கே இருக்குது. பட் கொஞ்சம் ஏர்லியாக போனால் நம்ம வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்க முடியும், நம்ம சாப்பிட முடியும். கொஞ்சம் லேட்டாக போனால் அதுவும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வியனாக்கு ஏர்போர்ட் மூலிமா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெளியில் கேட் ட்ரெயின்ஸ்னு இருக்கும், சிட்டி ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்ட்டு. அந்த ட்ரெயின் கொஞ்சம் காஸ்ட்லி, ரொம்பவே ஒரு 12 யூரோன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு பாதி காசு தான் வரும். நீங்கள் நார்மல் ஸ்டேஷன்ஸே அங்கே இருக்குது. அங்கே நீங்கள் வியனா HBFன்றது தான் ஒரு பெரிய ஸ்டேஷன், அது நம்ம ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி. அங்கே நீங்கள் போய்ட்டிங்கன்னா எல்லா இடத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் ரூம்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வியனா HBF வந்து ரொம்ப நல்ல ஏரியா, கண்டிப்பாக நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ராவல் பாஸ் இருக்குது வியனாவில். பர் டே வந்து 8 யூரோ தான். நீங்கள் எல்லா விதமான லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்ஸையும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராம் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, ட்ரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது நீங்கள் 8 யூரோஸ் எடுத்திங்கன்னா இந்த எல்லா அட்ராக்ஷன்ஸையும் நீங்கள் கவர் பண்ண முடியும். வியனாவிலேருந்து ஸ்லோவாக்கியா நாட்டோட கேபிட்டல் சிட்டி பிராத்திஸ்லாவாக்கு எவ்ரி 1 ஹவருக்கு ட்ரெயின், ஃப்ளிக்ஸ் பஸ்ஸு நிறையவே இருக்குது. அதனால நான் வியனா HBFல இருந்து நான் போயிருந்தேன். எனக்கு 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. நான் ஒரு 1 டே ஸ்லோவாக்கியாவில் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சு, நல்லாயிருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க புத்தாபெஸ்ட்டையும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு நல்ல இடம். ஸோ நீங்கள் வியனாக்கு போனீங்கன்னா ஹங்கேரி கவர் பண்ண முடியும் அண்ட் ஸ்லோவாக்கியாவும் கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் டு த மேக்ஸிமம் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you next video. Thank you guys.